ரஷ்யா மற்றும் யுக்ரைனை சேர்ந்த 146 போர் கைதிகள் விடுவிக்கப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. 2 நாடுகளுக்கு இடையே ஐக்கிய அரபு அமீரகம் மத்தியஸ்தம் செய்த பிறகு இந்த முடிவை எடுத்ததாக கூறப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்ட ரஷ்யாவைச் சேர்ந்தவர்கள் பெலாரஸில் உளவியல் மற்றும் மருத்துவ உதவியை பெற்று வருவதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேபோல யுக்ரைன் தரப்பில் குர்க்ஸ் பகுதியில் வசிக்கும் 8 ரஷ்ய குடிமக்களையும் மாஸ்கோவிற்கு திருப்பி அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் மாஸ்கோவில் உள்ள புகழ்பெற்ற பொம்மை கடையில் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல உணவகங்கள், கடைகள் மற்றும் ஒரு சினிமா தியேட்டரை உள்ளடக்கிய இந்த பொம்மை கடை கட்டிடத்தில் உள்ள அனைவரும் வெளியேற்றப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போருக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் கண்டன பேரணி நடைபெற்றது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி, பிரிஸ்பேன், மெல்போர்ன் உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேலை கண்டித்து நடந்த பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். காசாவில் இனப்படுகொலையை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். மேலும் பேரணியில் கலந்து கொண்டவர்களில் பலர் பாலஸ்தீன கொடிகளுடன் கோஷமிட்டனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.